ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்தியன் நேவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்குறோம். இதில் பார்த்தோன்னா ஒரு 3 டைப் இருக்குது. இது யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, இது போக டிப்ளமோ முடித்தவங்களுக்கு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து 10th 12th மட்டுமே பார்ப்போம். மெயினாக பேசிக்காக வந்து 10th பார்ப்போம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து பிசிக்கு வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அவங்க எல்லாமே இதுக்கான குவாலிட்டியோடு தான் இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம 10th வந்து பேசிக்காக வச்சு எடுப்போம். இது வந்து டொமஸ்டிக்கில் வந்து எடுக்கிறாங்க. இருந்தாலும் இது பர்மனெண்ட் தான். இதோட வேக்கன்சின்னு பார்த்தோம்னா டொமஸ்டிக்கில் பாருங்கள் 22 வந்து யூஆரில் இருக்குது, இடபிள்யூஎஸில் 3, ஓபிசிலையும் 7, எஸ்டியில் 4 இது ரெண்டுத்துலேயும் சமமாக இருக்குது. மொத்தம் 31 போஸ்டிங் இருக்குது. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து ரைட்டிங் மட்டும் தான். 10th இப்போ நம்ம பார்க்கறனால அதை மட்டும் சொல்கிறேன். 10th வந்து ரைட்டிங் ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குது. அதுவும் எப்பயும் நம்ம சாதாரணமாக பிசி இப்போ எழுதுனோம்ல அதே மாதிரி தான். இதில் பார்த்தோம்னா வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 30-27 தான். எஸ்சி எஸ்டி அந்த ரேஞ்சில், பேலன்ஸ் இருக்கவங்களுக்குலாம் வந்து 30 அந்த ரேஞ்சில் தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸிங்கான மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீஸ் அது வந்து ஃபிசிக்கல் பார்ப்போம். ஃபிசிக்கலில் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பிசிக்கு வர மாதிரி அளவுக்குலாம் கூட கிடையாது. இதில் மொத்தம் வந்து 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்து 7 மீட்டர்ஸும் 20 ஸ்குவாட் அப்பும் புஷ்அப்ஸும் வந்து தான். மொத்தமாக இந்த 3 தான் இருக்குது. இதில் வந்து ஒரு செக் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து கேப் கிடையாது. கேப் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க வந்து இது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இதுக்கு வந்து ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு ₹250 மட்டும் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம என்ன பிசிக்கு பே பண்ணோமோ அதுலேருந்து அதே விட ஒரு டபுள் மடங்காக தான் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேணும். பண்ணி பார்க்கலாம். இந்த இதை பொறுத்தளவுக்கு இதோட பாருங்கள், அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து ஆன்லைன் தான். 5th ஜான்லேருந்து தான் ஆனால் ஆரம்பிக்குது. 5th ஜானில் வந்து ஒரு 1000 ஹவர்ஸ் வந்து அதான் 19 ஜான் வரைக்கும் தான் வந்து டைம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். முடிஞ்ச அளவுக்கு பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முடிவு எடுத்துக்கோங்க. பண்ணலாங்கிறவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆன்லைன் மோடில் தான். இதில் வந்து சின்னதாக எப்பயும் போல் செஸ்ட்டு, ஹைட்டு, எல்லாமே டீத்து, இயர் க்ளீன் பண்ணிட்டு வந்துருக்கணும். இது நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் வேணும்னு சொன்னாலும் நான் வேணால் அஃபிஷியல் லிங்க்கே தரேன். போய் நீங்கள் வெப்சைட்லேயே கூட பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.